ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மார்னிங் தாட் ஆஃப் ஒரு பர்சன் பார்க்கலாம். மார்னிங் டைமில் உங்கள் பர்சனோட தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற விவசாயம் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, யாருக்காவது பர்சனல் ரீடிங், ஹீலிங், டேரோ கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங், எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகாது. ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரீடிங்குள்ளே போகலாம். மார்னிங் தாட்ஸ் ஆஃப் ஒரு பர்சன். யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. ஓகே, த ஸ்டார், okay, Knight of Wands, okay, Temperance, Death, Ace of Wands, okay, the Tower, okay, Strength, Page of Swords, okay, 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 the Devil, okay, the Chariot, okay, Ace of Cups. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, இந்த மார்னிங் டைமில் இந்த பர்சனோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார். ரொம்ப மைண்டில் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணுறாரு. மேபி இந்த பர்சன் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம், அல்லது ஒரு ஹை பொசிஷனில் இருக்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வேலை பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். இந்த பர்சன் வந்து டபுள் ஸ்ட்ரெஸ் இப்போ நான் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா இந்த பர்சனுக்கு வந்து டபுள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன காரணம்னா, ஒன்று உங்கள் கூட பிரேக்கப் ஆன ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம், கரண்ட்லி செப்ரேஷன் ஆகியிருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். இன்னொன்று, இவர் வந்து நம்பின ஒரு ஃப்ரெண்டோட துரோகமாக இருக்கலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதுக்கு காரணமே இந்த பர்சனோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். அதாவது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தேர்ட் பார்ட்டினா அது இந்த பர்சனோட ஃப்ரெண்டு தான். ஓகே, அவர் தான் தேர்ட் பார்ட்டியாக இருக்கார். ஓகே, அவருக்கு வந்து இப்போ ஒரு பக்கம் உங்கள்கிட்ட பிரேக்கப் ஆகிடுச்சு, செப்ரேஷன் ஆகிடுச்சு, அந்த ஸ்ட்ரெஸ். இன்னொரு பக்கம் நம்ம உண்மையாக நம்பின ஒரு ஃப்ரெண்டு துரோகம் பண்ணிட்டாங்க, அந்த ஸ்ட்ரெஸ். இப்போ ஒரு டபுள் ஸ்ட்ரெஸ் அவர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கார். சரியா? ஓகே, பட் வெளியே வந்து அவர் காட்டிக்கிறது இல்லை. இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே வெளியே அவர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி காட்டிக்கிறதுல ஃப்ரீயாக இருக்கார். இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனது காரணமே உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள சீக்ரெட்ஸ் எல்லாமே அவர் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணது தான். ஸோ ஃப்ரெண்டுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டார். லவ்வும் பிரேக்கப் ஆகிட்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு இன்னசென்ட், பயங்கர ஒரு இன்னசென்ட் டைப்பாக இருக்கலாம் நீங்கள்.
எதுவுமே அவர்கிட்டேருந்து மறைக்க மாட்டீங்க, அவர்கிட்ட எல்லாமே ஓப்பனாக இருப்பீங்க. எது நடந்தாலுமே மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி ஹாப்பி ஆகுவீங்க. அப்படி ஒரு கேரக்டர் நீங்கள், வெரி இன்னசென்ட் கேரக்டர் நீங்கள். ஆனால் அவர் உங்களை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட விட்டு கொடுத்துட்டார். எப்படின்னா ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் பேசுகிற சீக்ரெட்ஸ், உங்களோட பர்சனல் விஷயங்கள் எல்லாமே ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் ஷேர் பண்ணியிருக்கலாம். ஷேர் பண்ணியிருக்கிறத ஃப்ரெண்டு தப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஃப்ரெண்டு தான் வாண்டடாக உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கும் ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கலாம். ஏன்னா நம்ம நம்பி ஒருத்தரை நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்பி அவர்கிட்ட எல்லாமே நம்ம ஷேர் பண்ணது, அவர் நம்மளை மதிக்காமல் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லக்கூடாது, ஆனால் எல்லாமே சொல்லிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கலாம். நீங்கள் கரண்ட்லி 2 பேருமே செப்பரேஷனில் இருக்கலாம். பட் அவர் இப்போ ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா ஃப்ரெண்டு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் ஓகே, அவர் தேர்ட் பார்ட்டி, அவர் தான் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாரு. சரி, ஏதோ ஒரு பர்பஸுக்காக ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாரு. அப்போ அவர் ரியலைசேஷன் பண்ணுறாரு, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படிங்கிறத அவர் ரியலைசேஷன் பண்ணுறாரு. உங்கள் 2 பேருக்கு இடையுமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் சோல் டு சோல் கனெக்ஷன் இருக்குது, ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இருக்குது. அப்படி இந்த பர்சனோட ஃப்ரெண்டுக்கு அப்படி கிடையாது. அந்த பர்சனோட ஃப்ரெண்டு ஜஸ்ட்டு ஒரு துரோகம் பண்ணிட்டார். அப்படி துரோகம் பண்ணுற ஒரு கேரக்டர். அப்போ இந்த பர்சன் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு கரண்ட்லி. ஆனால் நீங்களும் அது ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்கிறதுனால நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு உங்கள் பர்சனை நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பட் அவர் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறாரு. பட் அவரோட லவ் எல்லாம் உண்மை. உங்கள் மேலே அவருக்கு கேர் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, உங்கள் மேலே லவ் இருக்குது, உங்கள் கூட மேரேஜ் பண்ணணும், உங்கள் கூட லைஃப் லாங் வாழணும், நிறைய ஹாப்பினஸ் பார்க்கணுங்கிறதுலாம் அவரோட மைண்டில் இருக்குது. பட் அவர் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு, சேடாக ஃபீல் பண்ணுறாரு. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அவருக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. பட் நீங்கள் கரண்ட்லி ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோக்கஸை நீங்கள் கெரியரில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. பட் அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே அவர் ஸ்ட்ரக் ஆகி நிற்காரு. பட் அவர் உங்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நவ் ஓகே, இவருக்கு இப்போ இந்த பர்சன் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணியிருக்காரு. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்குது, ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குங்கிற சயின்ஸ் எப்படின்னா, உங்கள் பர்சன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதோட சயின்ஸ் உங்களுக்கு எப்படி காமிக்குன்னு, அவரோட நேம் அடிக்கடி எங்கேயாவது கேட்டுட்டு இருப்பீங்க. அவரை பற்றின விஷயங்கள் நீங்கள் அங்கங்கே கேதர் பண்ணுவீங்க. இதெல்லாமே அவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்குள்ள ஒரு சயின்ஸ் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு வைப்ரேஷன் வரும், அவரோட தாட்ஸ் உங்களுக்கு அதிகமாக வரும். இதெல்லாமே அவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்க ஒரு வைப்ரேஷன் தான் உங்களுக்கு. ஓகே, அவர் மேபி அவர் ஈர்ப்பு விதி கூட ட்ரை பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பர்சன் லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட அவர் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதாவது உங்கள் மனசு மாறணும், நீங்கள் பழையபடி அவருக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, அவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக ஒரு ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது, யூனிவர்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அதனால் இதில் ஃபெயிலியர் இருக்காது. கண்டிப்பாக அவர் ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாரு. ரீயூனியன் கண்டிப்பாக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். மேரேஜ் பாசிபிலிட்டிஸும் ஷுவராக இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே 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 நீங்கள் இப்போ கரண்ட்லி ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட மைண்டு டைவர்ட் ஆகலாம், சேஞ்ச் ஆகலாம், உங்களுடைய லவ் பழையபடி சக்ஸஸ் ஆகலாம், மேரேஜ் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி ஷுவராக இருக்குது. ஓகே ஓகே இனி இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். எந்த லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரெசனேட் ஆகும்னு பார்க்கலாம். பி இம்பார்ட்டண்ட், இ இம்பார்ட்டண்ட், H important, F important, S important, B important, X important, Z important. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் மந்த்ஸ் பார்க்கலாம். ஜான்வரி, ஏப்ரல், ஜூன், ஜூலை, அக்டோபர். இனி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். 1, 2,
7, 9, 12, 15, 22, 29. ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். 111, இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல் நம்பர் 111 அண்ட் 454. யாரெல்லாம் இந்த நம்பர் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷுர் இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, சில பேருக்கு டவுட் இருக்குது, லாஸ்ட் சொல்கிறேன் இந்த நேம் லெட்டர்ஸ், இந்த மந்த், இந்த ஏஞ்சல் நம்பர்லாம் என்ன அப்படின்னு. அது என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் நேம் ஆர் உங்கள் பர்சனோட நேம் இந்த நம்பர்ஸ் லெட்டர்ஸில் ஸ்டார்ட் ஆகலாம். இந்த மந்தில் வந்து நீங்கள் அல்லது உங்கள் பர்சனோட ஃபஸ்ட் மீட்டிங், லாஸ்ட் மீட்டிங், அப்படி ஒரு நல்ல மெமரிஸ் இருக்கலாம். இந்த டேட்ஸ்லேயும் அதே மாதிரி இருக்கலாம். ஓகே, இந்த ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க, இதில் சொல்கிற டேட்டில் வந்து உங்களோட அல்லது உங்கள் பர்சனோட டேட் ஆஃப் பர்த் ஆர் உங்களுடைய ஒரு மீட்டிங், ஃபஸ்ட்டு மீட்டிங் அல்லது ஒரு ப்ரீசியஸ் மெமரி இதெல்லாமே இருந்துச்சுன்னா ஷுவராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, இது ஜென்ரல் ரீடிங், எல்லோரும் எடுத்துக்காதீங்க, உங்களுக்கு ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணால் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.